நிறைய பேர் கிரிக்கெட் அப்படின்னு வந்தோடனே எல்லா பிளேயரும் வந்து பேஷனேட்டாக தான் விளையாடுவாங்க. யாருமே மணிக்காக விளையாட மாட்டாங்க. கிரிக்கெட் ஒரு ஸ்போர்ட்ஸ், அது வந்து பேஷன் மட்டும்தான் இருக்குது அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படிதானே? அப்படிலாம் கிடையாது. சில பேர் வந்து மணிக்காகவும் விளையாடுவாங்க, சில பேர் பேஷனுக்காக விளையாடுவாங்க, சில பேர் லெகசிக்காக விளையாடுவாங்க, சில பேர் அந்த ஃபீலுக்காக விளையாடுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து யூஎஃப்சி ஃபைட்டர் எடுத்துக்கலாம். யூஎஃப்சி ஃபைட்டர்ஸ் வந்து சில பேர் வந்து மணிக்காக விளையாடுவாங்க, சில பேர் அந்த ஃபீலுக்காக விளையாடுவாங்க, அந்த ஃபைட் பண்ணணும் அந்த இதுக்காக விளையாடுவாங்க, அந்த ஃபீலுக்காண்டி விளையாடுவாங்க. சில பேர் லெகசிக்காக விளையாடுவாங்க, சில பேர் வெறும் மணிக்காக மட்டும்தான் விளையாடுவாங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் இருக்குது, கிரிக்கெட்லையும் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நெய்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபுட்பால் பிளேயர் நெய்மர் எல்லாரும் தெரியும். ஒரு டைமில் வந்து நெய்மர் ரொம்ப பேஷனேட்டடாக இருந்தான். அதுக்கப்புறம் மணி ஓரியன்ட் ஆகிட்டான். டீம் மாறிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இன்ஜுரி சும்மா சொல்லிட்டு வெளியே போயிட்டே இருப்பான். இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் கிரிக்கெட்லையும் ஐபிஎல்லையும் சரி. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு கிரிக்கெட்டை பார்த்தோன்னா பேஷன் தான், எல்லாருமே பேஷனோட தான் விளையாடுறாங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ உங்கள் ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர் வந்து பிடிச்சு பண்ணுவீங்க, எவனுக்குமே இங்கே பண்ணுற ஜாப்லாம் பிடிக்காது கரெக்டாக. சில பேர் பேஷனேட்டாக பண்ணுவாங்க, சில பேர் மணிக்காக மட்டும் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஐபிஎல்லையும். இந்த இதில் வந்து சில ஓவர் ரேட்டட் பிளேயர்லாம் இருக்காங்க. அதாவது இந்த பிளேயர் வந்து எப்படின்னா ஏதாவது பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு இவங்க வந்துட்டு இவங்க தான் இவங்களால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு பெரிய பிளேயர் மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் வந்து தேவையே படாது, அவங்க அவ்வளோ பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இந்த ஓவர் ஹைப்பை கொடுத்து ஏற்றி விட்டுட்டு இருப்பாங்க. புரியுதா? ஐபிஎல்ல இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஓவர் ரேட்டட் இந்தியன் ஐபிஎல் பிளேயர்ஸ் 10 ரேங்க் பண்ண போறோம். 10ல இருந்து 1 வரை. யார் லீஸ்ட் ஓவர் ரேட்டட்ல இருந்து யார் மோஸ்ட் ஓவர் ரேட்டட் அப்படின்னு தான் பார்க்க போறேன். நான் ரொம்ப ஹானஸ்டா தான் கொடுத்துருக்கேன். மேபி தப்பா இருக்கலாம். எனக்கு வந்து இதுதான் கரெக்டான லிஸ்டா எனக்கு தோணுச்சு. எனக்கு இது பார்க்கும்போது இது ஓவர் ரேட்டட் இந்த பிளேயர்ஸ் தான் அப்படின்னு மாதிரி தோணுச்சு. ஒருவேளை உங்களுக்கு டிஸ்அக்ரி அப்படின்னா நீங்கள் ரேங்கிங் மாற்றணும், இல்லை இவங்க ஃபர்ஸ்ட் வரணும், இவன் தான் ஃபர்ஸ்ட் வரணும், இவன் செகண்ட் வரணும் அப்படின்னு அந்த மாதிரி சேஞ்ச் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க, நான் பார்க்குறேன். இல்லை ஏதாவது பிளேயரை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க, நான் பார்ட் 2ல போடும் போது ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒன்லி இந்தியன் பிளேயர்ஸ் இன் ஐபிஎல் ஓவர் ரேட்டட் யார் தான் பார்க்க போகிறோம். நம்பர் 10 யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாருக் கானை பற்றி நான் சொல்கிறேன். ஷாருக் கான் தமிழ் எல்லாருக்கும் தெரியும். நான் ஷாருக் கான் வந்து ஒரு மேட்ச் பார்த்தேன், முன்னாடி ஒரு மேட்ச் பார்த்துருக்கேன். பஞ்சாப்ல எல்லாருமே அவுட் ஆயிடுவாங்க, ஷாருக் கான் மட்டும் நின்று விளையாடுவான். கரெக்டாக அந்த மேட்ச் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுல தான் ஷாருக் கான்னா யாரும் தெரியும், கடைசி வரை நின்று அடிப்பான். அதுக்கப்புறம் இப்போ இந்த குஜராத் மேட்ச்ல ஏதோ 1-2 50 ஏதோ போட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு வேற எந்த மேட்சும் ஷாருக் கான் வந்து நான் பயங்கரமா இம்பாக்ட் பண்ணி நான் பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் நான் சொல்றேன், அநியாயத்துக்கு மோசமா இருக்கும். ஷாருக் கானோட ஃபீல்டிங் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். லைட்டா முனாஃப் பட்டேல் மாதிரி தான் சொல்ல போனா. அப்படி வந்துட்டு அப்படியே விட்டுட்டு அவன் பாட்டுக்கு நின்றுகிட்டே இருப்பான். இரிட்டேட்டிங்கா இருக்கு அதை பார்க்கவே. ஆனா அவங்க கொடுக்குற ஹைப், தமிழ் பிளேயர்னாலே இந்த ரொம்ப ஹைப் கொடுப்பாங்க நம்ம ஆளுங்கெல்லாம் ஓவர். அப்படி இவர் வந்தா இவர் தொட்டா இவர் எப்படின்னு. பட் சொல்ல போனா நிறைய இது பண்ணதே இல்லை. ஒரு சிக்ஸ் அடிப்பாரு. திடீர்னு ஏதாவது ஒரு மேட்ச் நிற்பான், ஷாருக் கான் நிற்பாரு. ஆனா என்னை பொறுத்தவரை ஷாருக் கான் என்னை பொறுத்தவரை ஓவர் ரேட்டட். அதனாலதான் நான் 10th வச்சிருக்கேன். எனக்கு ஷாருக் கான் 10th ஓவர் ரேட்டட். ஓகே, ஸோ 9th யார் ஓவர் ரேட்டட் பிளேயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரவி பிஷ்னாய். நான் பிஷ்னாயை கொண்டு வரேன். நிறைய பேர் டிஸ்அக்ரி பண்ணி எப்படி ரவி பிஷ்னாய் வந்து நம்பர் 1 T20 பவுலர் ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன் நான் பிஷ்னாயை கொண்டு வந்திருக்கேன்னா, என்னதான் விக்கெட் எடுத்தாலும் ரன்னை வாரி கொடுத்துட்றான். அப்புறம் என்ன வந்து அவன் அண்டர் ரேட்டடா வச்சிருக்காங்க, என்ன பெரிய பவுலரா வச்சிருக்காங்கன்னு தெரியல. நான் சொன்ன மாதிரி வீடியோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்க போகுது. நான் ரொம்ப தெளிவாக தான் பார்ப்பேன். பிஷ்னா எப்படின்னா ஒரு விக்கெட் எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு செலிப்ரேட் பண்ணுவான். அந்த அஃப்ரிடி மாதிரி செலிப்ரேட் பண்ணுவான். எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கையெல்லாம் தூக்கிட்டு. ரன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு 30 ரன் கொடுத்துருப்பான். ரொம்ப ஓவர் ரேட்டட் லெக் ஸ்பின்னர் மாதிரி. எனக்கு நல்ல ஃபீல்டர் தான், எல்லாமே ஓகே. பட் இருந்தாலும் அவனுக்கு கொடுக்குற அந்த பிரைஸ் இருக்கு தெரியுமா? பிஷ்னாயை போடுங்க. யாரை எடுத்துட்டு நீங்க பிஷ்னாயை போடுவீங்க? எல்லாரும் சஹல் அளவுக்கு கம்பேர் பண்றீங்க. சீரியஸாவா? அவன் சஹல் அளவு நல்லா போடுறான். நான் பிஷ்னாயை உங்களுக்கு இல்ல சஹல், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல்லாம் வெளியே வச்சுட்டு நீங்க பிஷ்னாயை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. வெளுத்துருவானுங்க பிஷ்னாயெல்லாம். ஸோ பிஷ்னாய் 9. நம்பர் 8 யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முகேஷ் குமார். இவன் சரியான ஓவர் ரேட்டட் கைஸ். உங்களுக்கே தெரியும் முகேஷ் வந்து எதுக்கு இந்தியா மேட்ச்குள்ளே வச்சிருக்காங்க எனக்கு தெரியல. முகேஷை கொண்டு வந்து போடுறாங்க. நிறைய வாட்டி டெப்த் ஓவர்ஸ்ல காப்பாத்துறான். ஆனா அவன் எப்படி காப்பாத்துறான்னா, ஒன்னு இந்தியா அதிக ரன் அடிச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்தியா அதிக ரன் அடிச்சு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், லாஸ்ட் 2 ஓவர்ல 30 ரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல 28 ரன் கொடுத்துருவான். 1 ரன் வித்தியாசத்துல ஜெயிப்பாங்க. இது வந்து நல்ல பவுலருக்கு அழகு இல்லை.
புரியுதா? சந்தீப் சர்மா நிறைய டிஃபெண்ட் பண்ணி பார்த்துருப்போம் கரெக்டா. முகேஷ் வந்து எப்படின்னா ஒரு ஓவர்ல 20 ரன் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது அதுல 18 ரன் கிட்ட கொடுத்துருவான். கொடுத்துட்டு டிஃபெண்ட் பண்றது ஒண்ணு, டிஃபெண்ட் பண்றது இல்லை. அது மட்டும் இல்ல, நிறைய நிறைய ரன் கொடுக்குறான் முகேஷ். எனக்கு தெரியல வேற எந்த பவுலருமே இல்லையா உங்களுக்கு? சந்தீப் சர்மா கண்ணுக்கு தெரியல வேற எந்த பவுலருமே தெரியல, முகேஷ் தான் எடுக்கணுமா? எதுக்கு எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த T20 சீரீஸ் ஆஸ்திரேலியா வரும்போது எடுத்தாங்க, எல்லாத்துக்கும் அவனை எடுக்கிறாங்க. எதுக்கு எடுக்கிறாங்கன்னே தெரியுது. அதுவும் இல்லாம ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஒரு எஃபெக்டிவா இருக்கிற மாதிரியும் தெரியாது, லத்தாஜிக்கலா இருக்கிற மாதிரி இருக்கும். போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பான். அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு முகேஷ் வந்து ரொம்ப ஓவர் ரேட்டட் தெரியுது. எதுக்கு இந்தியன் டீமுக்குள்ள கொண்டு வரணும்? சந்தீப் சர்மா கொண்டு வரலாம் கரெக்டா. அதனாலதான் நான் முகேஷ் வச்சிருக்கேன். நிறைய பேர் ஆவேஷ் கான் கொண்டு வரல அப்படின்னு கேட்பீங்க. என்னை பொறுத்தவரை எனக்கு ஆவேஷ் கான் பிடிக்குமான்னு சுத்தமா பிடிக்காது. நிறைய பேருக்கு அவனுக்கு பிடிக்காது. பட் ஹி இஸ் கைண்ட் ஆஃப் அண்டர் ரேட்டட். ஆவேஷ் கான் கொஞ்சம் அண்டர் ரேட்டட் தான். திடீர் அவன் உண்மையிலே நல்லா போடுறான். என்னதான் வந்து ரன் கொடுத்தாலும் அவன் திடீர்னு விக்கெட் எடுத்து என்னமோ பண்ணிடுறான். ஆனா அவன் பண்ற ஆக்ஷன்லாம் பார்த்தா நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனாலே ஆவேஷ் கான் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காதனாலே அவன் நல்ல பவுலர் இல்லை அப்படிம்பாங்க. கொஞ்சம் உத்து பார்த்தா ஆவேஷ் கான் வந்து என்னை பொறுத்தவரை ஓகே அப்படின்னு தான் தோணுது. உம்ரான் மலிக் கொண்டு வரலையா அப்படின்னு கேட்பீங்க. உம்ரான் மலிக் நான் கொண்டு வந்திருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் உம்ரான் மலிக் தான் 10th போடலாம்னு நினைச்சேன். ஆனா உம்ரான் மலிக்கு நிறைய சான்ஸ் வரல. இந்தியாவில எனக்கு தெரிஞ்ச ஃபாஸ்டஸ்ட் பவுலர் அவனா தான் இருக்கும். பட் லைன் அண்ட் லென்த் இன்னுமே அவன் கண்ட்ரோல் பண்ண தெரியல. ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு லைன் அண்ட் லென்த் கண்ட்ரோல் பண்ண தெரியாட்டி அடிச்சு நொறுக்கிடுவானுங்க. லைன் அண்ட் லென்த் இல்லாட்டி அந்த ஃபாஸ்ட்லேயே போட்டு வெளுத்துருவானுங்க அவனெல்லாம். பட் அவனுக்கு சான்ஸ் கொடுக்காத ஒரே காரணத்தினால நான் கொண்டு வரல. இந்த இயர் IPL அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வச்சுட்டு ஒரே ஒரு ஓவர் போட விட்டுருக்காங்க. நிறைய சான்ஸ் கொடுத்துருக்கலாம் அவனுக்குலாம். பேட் கமிங்ஸ்க்கு தெரியாத ஃபாஸ்ட் பவுலரோட இம்பார்ட்டன்ஸ். நிறைய சான்ஸ் கொடுத்துருக்கலாம் அவனுக்கு. பட் கொடுக்காதனால கொண்டு வரல. ஸோ நான் முகேஷை வந்து அதனால நான் உம்ரான் மலிக்கும் கொண்டு வரல, ஆவேஷ் கானை கொண்டு வரல, முகேஷை உள்ள கொண்டு வந்திருக்கேன். ஸோ 8th முகேஷ் வச்சிருக்கேன். 7th யாரு அப்படின்னா 7th ஓவர் ரேட்டட் பிளேயர் யாரு அப்படின்னா குருணால் பாண்டியா. குருணால் பாண்டியா வந்து ஒரு டைம்ல வந்து செமையால் ஆடுவான். ஒரு டைம்ல மும்பையில் இருக்கும்போது அந்த பாண்டியா பிரதர்ஸ் அப்படிங்கும்போது செமையாலண்டா. அதுக்கப்புறத்துல இருந்து நான் குருணால் பாண்டியா எப்பவுமே ஒரு இம்பாக்ட் கொடுத்து பார்த்ததே இல்லை. ஆனா அந்த ஒரு ஹைப் இருக்கு அந்த பாண்டியா பிரதர்ஸ் அப்படின்னு. ஹர்திக் பாண்டியா வேற ரேஞ்ச், ஹர்திக் பாண்டியா வேற ரேஞ்ச், கம்பேரே பண்ணக்கூடாது குருணால் பாண்டியா ஹர்திக் பாண்டியா. பவுலிங் வந்து ஏதோ டேனி லுட்டர் ஸ்டைலில் போடுற மாதிரி போடுவான். இந்த இயர் வந்து நல்லா உண்மையிலே பவுலிங் போட்டான். நல்லா போட்டானா என்னன்னு தெரியல, விக்கெட் விழுந்துச்சு. பட் என்ன இருந்தாலும் எனக்கு குருணால் பாண்டியா பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் ரேட்டட் மாதிரி தான் இருக்கு. எப்பவாவது பேட்டிங் அடிக்க போன இந்த இயர் வந்து கொஞ்சம் நல்லா தான் விளையாண்டான். ஓரளவு நல்லா விளையாண்டான், ஓரளவு. ஏன்னா அவங்க டீம் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் விளையாண்டுச்சு, இவன் கொஞ்சம் நல்லா தான் விளையாண்டான். பட் என்ன பொறுத்தவரை குருணால் பாண்டியா தவிர வேற எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. பவுலிங்கும் நிறைய சேஞ்ச் பண்ண மாதிரியும் தெரியல. வேரியேஷன்ஸ்லாம் அப்படியே போடுற மாதிரி இருக்கும். அப்படியே எப்படி இத்தனை வருஷமா போட்டனோ அப்படியே போடுற மாதிரி இருக்கும். அந்த 2017 அந்த டைம்லாம் மும்பையில் இருக்கும்போது விளாசுவான். வந்தாலே குருணால் பாண்டியா வந்தாலே ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும். ஓகே ஹர்திக் பாண்டியா குருணால் பாண்டியா இருக்கானுங்களா, வந்தாலே அடிப்பானுங்க அப்படின்னு. அதுக்கப்புறத்துல இருந்து அதெல்லாம் இல்லவே இல்லை சுத்தமா. குருணால் பாண்டியாட்ட ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்களான்னு தோணுது. பட் இருந்தாலும் நான் 7th வச்சிருக்கேன் பாண்டியாவை. ஓகே, ஸோ நம்ம 6th யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிஷ் பாண்டே. there's a reason மனிஷ் பாண்டே பெஞ்சில் இருக்கிறதுக்கு. நிறைய பேர் மனிஷ் பாண்டே ஏன் பிடிச்சிருக்குன்னா சிம்பிளா சொன்னா ஹி இஸ் கைண்ட் ஆஃப் கரிஸ்மேட்டிக். பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கான், ஒத்துக்காங்க. பார்க்க லைட்டா விராட் கோலி மாதிரி இருக்கிறனால நிறைய பேருக்கு மனிஷ் பாண்டே பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த 2014 வேர்ல்ட் கப்ன்ற மாதிரி IPL ஃபைனல் அடிச்ச அந்த நாக், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட அந்த அடிச்ச அந்த நாக் கப்லாம் இருக்கும். போய் இப்ப கூகுள்ல போயிட்டு மனிஷ் பாண்டியா ரன்ஸை மட்டும் பாருங்களேன். அவன் விளையாண்ட மேட்சுக்கும் ரன்ஸுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் தெரியுமா? ரொம்ப ஓவர் ரேட்டட் மனிஷ் பாண்டியெல்லாம். அதனாலதான் வெளியே வச்சிருக்காங்க. இன்னொரு டிசிப்ளினே இல்லை. ஹி கைண்ட் ஆஃப் கேவ் அப். பெஞ்சில் KKRல வெளியே உட்காந்துருக்க பாருங்களேன். ஒரு ஈகரே இல்லாத மாதிரி இருக்கும். அப்பாடா விட்டுருங்கப்பா, நான் வெளியே உட்காந்துக்கிறேன் கொஞ்சம் நாள் அப்படின்ற மாதிரி தான் மனிஷ் பாண்டே உட்காந்துருக்கான். விளையாடவே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கான். எப்படின்னா இந்த 2014 வேர்ல்ட் கப்ல யுவராஜ் இருப்பாரு தெரியுமா, அந்த மாதிரி தான் மனிஷ் பாண்டே இருக்கான் பெஞ்சில். 2014 வேர்ல்ட் கப் பாத்தீங்களா, யுவராஜ் அப்படியே எதுக்கு இருக்கிறோன்னே தெரியாம இருப்பாரு. அப்படிதான் இருந்தாரு. அதே மாதிரி தான் மனிஷ் பாண்டே இப்ப இருந்துகிட்டு இருக்கான். சும்மா டீமுக்குள்ள வச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் விளாண்டான், அந்த வாட்டி நல்லா தான் விளையாண்டான். பட் இருந்தாலும் I kind of feel like he just gave up on his life or something. அதனால நான் மனிஷ் பாண்டே 6th கொண்டு வந்திருக்கேன். நம்பர் 5th யாரு அப்படின்னா 5th போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. வீடியோக்கு லைக் போட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா ஓகே ஆல்ரைட் guys. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கிரிக்கெட் பார்க்குறவங்க இருந்தால் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே, ஸோ நம்ம 5th யாரு அப்படின்னா பிருத்திவி ஷா மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ் வந்து நான் எந்த கிரிக்கெட் பிளேயருக்கும் கொடுத்து பார்த்தது இல்லை. எவ்வளோ சான்ஸ்
ரிக்கி பாண்டியனுக்கு கண்ணில் தெரியுது, புரியுதா? பிருத்திவி ஷாட்ட ஏதோ இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுது, எனக்கும் தெரியுது அவனுக்கு நல்ல டேலண்ட் இருக்குன்னு. என்னதான் வந்து பிருத்திவி ஷா வந்து குண்டா பார்க்க இடியாப்பா மாதிரி இருந்தாலும் அவன் அடிக்கிற ஷாட் எல்லாம் பொலிர்ன்னு இருக்கும். வந்து 15 ரன் தான் அடிப்பான், ஆனா அவன் அடிக்கிற ஷாட்டை பாருங்க, மிடில் ஆஃப் த பேட்ல பலார்னு வைப்பான். அப்பவே தெரியுது அவன் எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு. ஆனா சுத்தமா டிசிப்ளின் இல்லை, ஹெல்த் கான்சியஸ் இல்லை. இதுதான் உண்மை. அவன் மட்டும் டிசிப்ளினையும் ஹெல்த் கான்சியஸையும் கொஞ்சம் நல்லா பார்த்துருந்தா பயங்கரமான பேட்ஸ்மேனாக வந்திருப்பான். ஒரு டைம்ல பிருத்திவி ஷாவும் தவானும் ஓப்பனிங் வரும்போது என்ன அடிச்சானுங்க ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சியில் இருக்கும்போது. அந்த எப்போ அதெல்லாம் அந்த 2019, 20, 21 அந்த 3 வருஷம் செமையா விளையாடுவானுங்க டெல்லி. ஏன்னா இவன் சரி ஃபார்ம்ல இருப்பான். அப்போ வந்தாலே அட்டாக் தான் பண்ணுவான், எல்லாமே பண்றான், நிற்பான், டிசிப்ளினே இல்லை. ஆள் பார்க்க எப்படி இருக்கான் பாருங்க, இதோ பிரெக்னென்டான லேடிமா இருக்கான். சுத்தமா இல்லை. இவன் மேல வச்சிருக்க நம்பிக்கையை பாருங்களேன். எத்தனை வாட்டி ரிக்கி பாண்டியன் இறக்கி விட்டுருக்கான் பாருங்களேன். எவ்வளோ பிளேயர் இருக்காங்க, இருந்தாலும் இவனை நம்பிக்கை வச்சு இறக்கி விடுறாங்கன்னா இவன் அதுக்கு எதிர பண்ணணும். இவனே வந்து ரிக்கி பாண்டியன் ஒரு மேட்ச் ஓப்பனா சொல்லியிருக்கான், நான் இந்த மேட்ச் விளையாடலை அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப எவ்வளவு சோம்பேறியா இருப்பான்னு பாருங்க. நிறைய சான்ஸ் கொடுக்குறாங்க உனக்கு, அதை யூஸ் பண்ணும். ஒரு டைமுக்கு அப்புறம் இவன் கண்டிப்பா யோசிப்பான். ஏன்னா எனக்கு ஏஜ் வந்து ஐ திங்க் கைண்ட் ஆஃப் 24 or something நம்ம தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிருத்திவி ஷாக்கு ஓவர் ஹைப் கொடுத்து சச்சின் டெண்டுல்கர் அப்படி இப்படின்னு சின்ன வயசுல ரொம்ப ப்ரெஷர் போட்டதுனால இப்படி ஆயிட்டா என்னன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஒரு சின்ன பையன் மேலே அவ்வளோ ப்ரெஷர் போட்டேன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் டெஸ்ட்ராய் ஹிம். இவ்வளோ இது பண்ணி, ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஐபிஎல் எடுப்பாங்களான்னே தெரியாது. இப்போ எடுக்காத போது தான் அவனுக்கு அந்த பெயின் தெரியும். ஸோ நான் பிருத்திவி ஷாவை 5th வச்சிருக்கேன். கரெக்டுன்னா கமெண்ட்ல போடுங்க பிருத்திவி ஷாவை பத்தி. பிருத்திவி ஷா நம்பர் 5. நம்பர் 4 யாரு அப்படின்னா விஜய் சங்கர். போன வருஷம் மட்டும்தான் நான் விஜய் சங்கர் லேண்டு பார்த்துருக்கேன். நான் போன வருஷமுமே எல்லார்ட்டையும் சொன்னேன் தெரிஞ்சவங்கள்ட்டனா, விஜய் சங்கர் வந்து இந்த வருஷம் தான்ப்பா விளையாடுவான், வேற வருஷம்லாம் விளையாட போறது இல்லை அப்படின்னு. இந்த பாதி தமிழ் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் மணி வந்தோன்னா அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆகிறாங்க. தன்னோட ஃபேமிலி வந்து செட்டில் ஆயிட்டாங்களா, எல்லாம் லைஃப்ல ஓகே ஆயிட்டா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க கண்டுக்கிட்டே மாட்டாங்க. ஒரு அந்த மோஷன்லேயே போயிட்டு இருப்பாங்க. ஓகே நமக்கு டேலண்ட் இருக்கு, அப்படி அப்பப்போ நம்ம மேட்ச் விளையாண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. விஜய் சங்கர் இதுவரை நான் இம்பாக்ட் பண்ணி ஒன்றும் கூட பார்த்தது இல்லை. போன வருஷம் செமையா விளாண்டான், சூப்பராக இருந்துச்சு, இறக்கி விடுறப்பெல்லாம் நல்லா விளாண்டாரு. பட் அதை தவிர்த்து வேற எந்த மேட்ச்லையும் நான் வந்து விஜய் சங்கர் வந்து கண்ணில் படுற மாதிரி விளையாண்ட மாதிரி தெரியல. பவுலிங் போட்டு அவ்வளோ எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அதனால நான் விஜய் சங்கரை 4th வச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்க, விஜய் சங்கர் போடலாமேன்னு. யாரை தூக்கிட்டு நீங்க விஜய் சங்கரை போடலான்னு இருக்கீங்க? I kind of think like he's too overrated. அதனால 4th வச்சிருக்கேன். நம்பர் 3 யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர். சீரியஸா வாஷிங்டன் சுந்தரை வந்து நீங்க வேர்ல்ட் கப்புக்கு எடுக்கலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்களா? எப்படி எந்த தைரியத்தில் நீங்க வாஷிங்டன் சுந்தரெல்லாம் வேர்ல்ட் கப்புக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் நான் சொல்றது பர்சனலா இருக்கலாம், எனக்கு சுத்தமா வாஷிங்டன் சுந்தர் பவுலிங் ஸ்டைல் பிடிக்காது. என்னன்னே தெரியல, அந்த பவுலிங் ஸ்டைல் மேல கடுப்பா எனக்கு தெரியல. வாஷிங்டன் சுந்தர் இதுவரை நான் இம்பாக்ட் பண்ணி ஒரு மேட்ச் கூட நான் பார்க்கல. ஒரு டைம்ல ஆர்சிபில இருக்கும்போது விராட் கோலி வந்து பவர் பிளேல போட வைப்பான் வாஷிங்டன் சுந்தர். அப்போ வந்து எக்கனாமிக்கலா போட்டாலும் பேட்டிங்ல நல்ல பிளேயரான்னு கேட்டீங்களா? சத்தியமா கிடையாது. டெய்லண்டர் மாதிரி தான் வாஷிங்டன் சுந்தர் ஆடுவாரு, புரியுதா? டெய்லண்டர் மாதிரி தான் ஆடுவாரு. அதுக்கு அர்ஷதீப்பே ஃபாஸ்டர் நல்லா ஆடுற மாதிரி எனக்கு தோணும். எனக்கு பர்சனலாக அப்படி தோணும். வாஷிங்டன் சுந்தர் ஆடுறத பார்த்தா ஒரு பேட்ஸ்மேன் ஆடுற மாதிரி எனக்கு தெரியாது. அந்த ஆடுற ஸ்டைல், அந்த பேட் ஸ்விங் பண்றது அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ டெய்லண்டர் மாதிரி இருக்கும். கைண்ட் ஆஃப் லுக் லைக் தட். எனக்கு பார்க்கும்போது முகமது ஷமியே வந்து ஒரு பெரிய 6 அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பவுலிங்கும் சரி, அநியாயத்துக்கு ரன் கொடுக்கறது, அநியாயத்துக்கு. ஏதாவது ஒரு சீசன் வந்து ஏதோ ஒன்று பண்ணி மேட்ச்ல ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் வாஷிங்டன் இருக்கு. எனக்கு டூ மச் ஹைப் வந்து வாஷிங்டன் சுந்தர் கொடுக்குற மாதிரி. ஏன்னா தமிழ் அப்படின்றதுனால வாஷிங்டன் சுந்தர்மாங்க. யாரை வெளியே வச்சுட்டு நீங்க வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதனாலதான் நான் மெனக்கெட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த தமிழ்ல கமெண்ட்ரி தான் உட்காந்து சிங்கி அடிச்சுட்டு இருப்பானுங்க. நான் தமிழ் கமெண்ட் பார்க்க மாட்டேன், இருந்தாலும் எனக்கு தெரியும் அவங்க எப்படி பேசுவாங்க. அதை வச்சுட்டு நான் சொல்றேன். ஸோ ஐ கைண்ட் ஆஃப் திங்க் லைக் ஹி இஸ் ஓவர்ரேட்டட். ஸோ ஐம் கீப்பிங் ஹிம் அட் நம்பர் 3. நம்பர் 2 யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவதத் படிக்கல். யப்பா இவன் பேட்டிங் பிடிக்க வந்தா எனக்கு டென்ஷன் ஆகுது கைஸ். இவன் பேட்டிங் பிடிக்க வந்தா எனக்கு அப்படியே சுருன்னு இருக்கு. எல்எஸ்டியில் வருவான் சரியா, ஆள் இப்படி குச்சி மாதிரி இருப்பான். ஆர்சிபியில் இருக்கும் போது சமையலாண்டா அந்த ஒரு சீசன், அதான் அந்த கண்ணந்தேவன் பிடி அந்த இதெல்லாம் நடந்துச்சு. ஒரு சீசன் சமையலாண்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா விளாண்டான் அடுத்த சீசன் கூட. அதுக்கப்புறத்துல இருந்து நான் ஒரு மேட்ச் கூட
தேவதத் படிக்கல் வந்து லேண்ட மாதிரி தெரியல எனக்கு. தேவதத் படிக்கல் வந்து ப்ராக்டிஸே பண்ணலாம்னு தான் தோணுது எனக்கு. பெர்ஃபெக்டா படிக்கல பார்க்க வந்து மணிக்காக வந்த மாதிரி தான் இருக்குது, அவ்வளவுதான். ஐ திங்க் ஹீ செட்டில்டு. சுத்தமா ப்ராக்டிஸ் இல்லை இந்த வருஷம். லேண்ட எல்எஸ்சி எல்லா மேட்சையும் பாருங்களேன், பால் படவே படாது பேட்ல, அப்படி இல்லாட்டி அவுட் ஆகிட்டு போயிடுவான். இதுதான் நடக்கும். இம்பாக்ட் பிளேயர் வர வந்து சுத்தமா டிசிப்ளினே இல்லை. நான் சொல்றது வேணா உங்களுக்கு நம்பாத மாதிரி இருக்கும். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இந்த எல்எஸ்சி டீம்ல வந்து தேவதத் படிக்கல் என்ன பண்ணான்னு பாருங்க. எல்எஸ்சிக்கு ஒரு பேர்டன் மாதிரி தான் இருந்தான். எப்பெல்லாம் வரானா அவன் அவுட் ஆகிட்டு தான் போவான். சும்மா ஏதோ வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பான், எதமோ நடக்குது அப்படின்ற மாதிரி தான் நின்றுக்கிட்டு இருந்தான். நான் தான் சொல்றேன்ல, நிறைய பிளேயர் வந்து ஒரு ஒரு % ஆஃப் மணி இதெல்லாம் வந்தோன்னா அப்படியே விட்டுருவாங்க. அப்போ போதும்பா அப்படின்ற மாதிரி ப்ளஷருக்கு விட்டு கொடுத்துருவாங்க, பூஸ் எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துருவாங்க, கேர்ள்ஸ் பார்ட்டி அப்படின்னு விட்டு கொடுத்துருவாங்க. சும்மா நான் சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு. அதுல இருந்து வெளியே வந்தது யாருன்னு கேட்டேன்னா ரியான் பராக் சொல்றேன். ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அந்த பாட்காஸ்ட்லாம் பார்த்து பயங்கரமா இருந்து. எனக்கு தெரிஞ்சு ரியான் பராக் மட்டும் அந்த கான்ஃபிடென்ட் அப்படியே வச்சிருந்தானா இந்தியன் டீமுக்கு ஒரு சரியான 1 down பேட்ஸ்மேன் 2 down பேட்ஸ்மேனா கூட வரலாம். ஏன்னா ரியான் பராக் ஆடுறது பார்க்க லைட்டா விராட் கோலி மாதிரியே இருக்கும் எனக்கு. அவன் அடிக்கிற ஷாட் எனக்கு முன்னாடி இருந்து ரியான் பராக் பிடிக்கும். ஏன்னா டிசிப்ளினே கிடையாது. அப்ப இருக்கிற ரியான் பராக் பிசிக்கா பாருங்க, இப்ப இருக்கிற ரியான் பராக் பிசிக்கா பாருங்க, நிறைய டிஃபரன்ஸ். அப்ப ஏதோ குழந்தை மாதிரி ஒரு மெச்சூரிட்டி இல்லாம இருப்பான். ஆனா அப்பவே அவன் அடிக்கிற ஷாட் பாருங்க சூப்பரா இருக்கும். கோலி மாதிரி தான். அந்த பேட் ஸ்விங் எல்லாம் செமையா இருக்கும். இந்த ரிஸ்க் கண்ட்ரோல் அப்படிலாம் இருக்கும். இந்த ஐபிஎல் பாருங்க சூப்பரா விளையாடுவான். இதே மாதிரி டிசிப்ளினை பராக் வச்சிருந்தனா சூப்பரா இருக்கும். இவங்களை மாதிரி வந்து இந்த மணி வந்தோடனே மைண்ட் செட் மாறுற கணக்கே இருக்கக்கூடாது. அடுத்த ஐபிஎல்லும் சூப்பராக விளாடணும். நிறைய இந்தியன் டீமுக்கும் வரணும். ஏன்னா இந்தியன் டீம்ல இப்போ எவனுமே ஒழுங்கா விளாட மாட்டேங்கிறாங்க. பெரிய ஆட்களே ஒழுங்கா விளாட மாட்டேங்கிறாங்க. T20 வேர்ல்ட் கப் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பெரிய தலைங்களே திணறானுங்க, உட்காந்து உருட்டுற மாவாட்டுறானுங்க. விராட் கோலி ரோஹித் சர்மா உட்காந்து கிரைண்டர்ல அரைக்கிறானுங்க. ஸோ அதனால நான் படிக்கல நம்பர் 2ல வச்சிருக்கேன். நம்பர் 1ல யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா the most overrated IPL பிளேயர் எனக்கு தோணுச்சு, உங்களுக்கு மேபி ராங்கா இருக்கலாம், லார்ட் ஷாகுல் தாகூர். ஒரு டைம்ல வேணா தாகூர் வந்து ஒரு பயங்கரமான பிளேயரா நீங்க நினைச்சிருப்பீங்க. ஷாகுல் தாகூரை எப்பனா நான் பாக்குறனோ அப்பெல்லாம் நான் டிமோட்டிவேட்டட் ஆயிடுறேன். ஏன்னு தெரியல. அவன் ஸ்கிரீன்ல காமிச்சாலே ஏதோ ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரியே இருக்கான். இந்த இப்படிதான் இருப்பான். நான் பவுலிங் போடணுமா? கே நானா போடணும்? அடுத்த ஓவர் போடவா? இப்படிதான் இருக்கான் இப்பெல்லாம். ஒரு டைம்ல வந்து ஷாகுல் தாகூர் வந்து அந்த 19 பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கும்போது செம்ம அக்ரெசிவா இருப்பான். ஒரு மாதிரி சீன் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருந்தான் அந்த டெஸ்ட் மேட்ச்லாம் இருக்கும்போது. அதுக்கப்புறம் அந்த டோட்டலா போயிட்டு நீங்க யோசிக்கலாம், ப்ரோ இத்தனை பிளேயர் சொல்லியிருக்கீங்க, இவங்கள உள்ளவங்க மேல நம்பர் 1ல தானே வரணும், இவன் எப்படி நம்பர் 1 வருவான், இவன் வந்து ஓரளவு பண்ணியிருக்கானே அப்படிங்க. ஆனா அந்த கொடுக்குற ஹைப்பை நான் சொல்றேன், அந்த ஹைப் கொடுப்பானுங்க ஷாகுல் தாகூருக்கு. இவனுங்க ஃபேன்ஸ், முக்கியமா சிஎஸ்கே ஃபேன்ஸ் தலையில அடிச்சுக்கிடுவானுங்க. லார்ட் தாகூர் வந்துட்டார், தாகூர் வந்துட்டார். தாகூர் ஒண்ணுமே பண்ணல இந்த சீசன்ல. தாகூர் ஒண்ணுமே பண்ணல. ஏதோ டெஸ்ட் மேட்ச்ல வந்து இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணிட்டு இருந்தான் விக்கெட். இந்த வாட்டி ஐபிஎல் வந்து ஒண்ணுமே பண்ணல. என்ன பொறுத்தவரை ஷாகுல் தாகூர் வந்து ரொம்ப ஓவர் ரேட்டட். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே தாகூர் ஓவர் ரேட்டட் எவனுமே கேட்க மாட்டாங்க. எதுக்குடா அவனை டெஸ்ட் மேட்ச்ல எடுக்கீங்க, அஸ்வினே உள்ள போடலாம், எதுக்கு தேவையில்லாம ஃபாரின் பிச் போனா அஸ்வினை வெளியிங்க கேட்டா ஒரு நியாயம் இருக்கு. ஃபாரின் பிச்சில் வந்து அஸ்வின் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாருன்னு தெரியும், அதனால எடுத்துட்டு போறேன். இருந்தாலும் ஷாகுல் தாகூருக்கு பதிலாக வேற நிறைய நல்ல பிளேயர் இருக்காங்க, ஏன் அவங்களெல்லாம் போடக்கூடாதா? எதுக்கு இவனை வச்சு இந்த அவ்வளோ ஹைப் கொடுப்பாங்க தாகூருக்கு அப்படி தாகூர் இப்படின்னு? பட் he don't give a fuck. That's what I think. என்ன பொறுத்தவரை ஷாகுல் தாகூர் இந்த லிஸ்ட்லேயே வந்து ரொம்ப ஹைப் பண்றதுனால நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு இதுல அப்படின்னா, இல்ல ப்ரோ இவங்க தான் 1 வந்திருக்கணும், இவங்க கீழே வந்திருக்கணும், இல்ல ஏதாவது பிளேயர்ஸை விட்டுட்டேன் அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. Okay, see you in the video guys and remember it, always be on top. Cheers.